நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வெப்பநிலை எதனை பொறுத்தது? பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இயங்கும் வேகத்தை பொறுத்தது. மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடுக. வெப்பநிலை. மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடும் அளவு எது? வெப்பம். கலோரி என்பது என்ன? 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு. வெப்ப ஆற்றலின் திசையை தீர்மானிப்பது எது? வெப்பநிலை. ஒரு பொருளின் வெப்பநிலை மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்கும் எனில் அவற்றிடையே எத்தொடர்பு இருக்கும்? வெப்ப தொடர்பு. பொருள்கள் வெப்பப்படுத்தும் போது குளிர்விக்கும் போதும் என்னவாகின்றது? வெப்பப்படுத்தும் போது விரிவடையும், குளிர வைக்கும் போது சுருங்கும். பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் எடை என்னவாகும்? எடை மாறாது. பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை ஏன் விரிவடைகின்றன? பொருட்களில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்கம் அதிகரிப்பதால் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியும் அதிகரிக்கிறது. எனவே பொருட்கள் விரிவடைகின்றன. ஆய்வகங்கள், சமையலறைகளில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது எது? போரோசிலிகேட் கண்ணாடி, அதாவது ஃபைரெக்ஸ் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் உள்ள மின் நிலையங்கள். அனல் மின் நிலையங்கள் நெய்வேலியில் இருக்குது, கடலூர், எண்ணூர், திருவள்ளூர். நீர் மின் நிலையங்கள் மேட்டூர், சேலம், பாபநாசம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அணுமின் நிலையங்கள் கல்பாக்கம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், கூடங்குளம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். காற்றாலை மின் நிலையங்கள் ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கயத்தாறு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அனல் மின் நிலையங்களில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் என்ன? வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. நீர்மின் நிலையங்களில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் என்ன? இயக்க ஆற்றல், மின்னாற்றல். அணுமின் நிலையங்களில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் என்ன? அணுக்கரு ஆற்றல், இயக்க ஆற்றல், மின்னாற்றல். காற்றாலைகளில் பயன்படும் ஆற்றல் இயக்க ஆற்றல். மின்கலனில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் வேதியாற்றல், மின்னாற்றல். மின்கலன்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதன்மை மின்கலன், துணை மின்கலன். மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலன் எது? முதன்மை மின்கலன், ஒரு முறை மட்டும் பயன்படுபவை. முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு எவைனா சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோ பொம்மைகள், சிறிய உருவ அளவு உடையவை. பலமுறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய மின்கலன் துணை மின்கலன். துணை மின்கலன்களுக்கு எடுத்துக்காட்டு கைபேசி, மடிக்கணினி, வாகனங்கள், அவசர கால விளக்குகளில் பயன்படுத்தப்படும் மின்கலன்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து உருவாக்கப்படும் அமைப்பு மின்கல அடுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மின்சுற்று என்பது என்ன? மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதை. மின்சுற்று உருவாக்க தேவைப்படும் கருவிகள் எவை? மின்கலன், மின்விளக்கு, சாவி, இணைக்கம்பிகள். மின்சுற்றில் சாவி எதற்கு பயன்படுகிறது? மின்னோட்டத்தை தேவையான போது செலுத்தவோ நிறுத்தவோ பயன்படும் அமைப்பு. மின்சுற்றில் மின்சாரம் எப்போது பாயாது? சாவி திறந்த நிலையில் உள்ள போது மின்சுற்றில் மின்சாரம் பாயாது. சாவி திறந்த நிலையில் உள்ள மின்சுற்றின் பெயர் திறந்த மின்சுற்று. மின்சுற்றில் மின்சாரம் எப்போது பாயும்? சாவி மூடிய நிலையில் உள்ள போது, அதாவது மூடிய மின்சுற்றுவா இருந்ததுன்னா மின்சாரம் பாயும். மின்சுற்றின் வகைகள் என்ன? எளிய மின்சுற்று, தொடரிணைப்பு மின்சுற்று, பக்க இணைப்பு மின்சுற்று. எளிய மின்சுற்று என்பது என்ன? ஒரு சாவி, ஒரு மின்கலன், இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படும் மின்சுற்று தான் எளிய மின்சுற்று. தொடர் இணைப்பு மின்சுற்று எவ்வாறு இருக்கும்? ஒன்றுக்கு மேற்பட்ட மின்விளக்குகள் தொடர்ச்சியாக சாவி, மின்கலம், இணைப்பு கம்பிகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். பக்க இணைப்பு மின்சுற்று எவ்வாறு இருக்கும்? ஒன்றுக்கு மேற்பட்ட மின்விளக்குகள் இணையாக சாவி, மின்கலம், இணைப்பு கம்பிகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். எந்த மின்சுற்றில் ஒரு மின்விளக்கு பழுதடைந்தாலும் தொடரில் உள்ள அனைத்து மின்விளக்குகளும் அணைந்துவிடும்? தொடர் இணைப்பு மின்சுற்றில். எந்த மின்சுற்றில் ஒரு மின்விளக்கு பழுதடைந்தாலும் தொடரில் உள்ள பிற விளக்குகள் அணைவதில்லை? பக்க இணைப்பு மின்சுற்றில். வீடுகளில் எந்த இணைப்பு மின்சுற்று பின்பற்றப்படுகிறது? பக்க இணைப்பு மின்சுற்று. மின்சாரத்தை உருவாக்கும் திறன் படைத்த மீன் எதுனா ஈல். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை
அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். அம்மீட்டர் கருவி மின்சுற்றில் எந்த இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும்? தொடர் இணைப்பில். மின்னோட்டம் அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் என்பது என்ன? கடத்தியின் மின்னூட்டங்கள் பாயும் வீதம், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜில் ரீச் ஆகிற அந்த பாயிண்ட் தான் என்னென்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். தன் வழியே மின்னூட்டங்கள் செல்ல அனுமதிப்பவை எவை? மின்கடத்தியல்கள். மின்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டுகள் தாமிரம், இரும்பு, அலுமினியம், மாசுபட்ட நீர், புவி. அரிதிர்கடத்தி என்பவை எவை? மின்கடத்தா பொருட்கள். தன் வழியே மின்னூட்டம் செல்ல அனுமதிக்காதவை எவை? மின்கடத்தா பொருட்கள், அரிதிர்கடத்திகள். அரிதிர்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு எவைனா பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான், எஃபோனைட். மின் விளக்கை கண்டறிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் எங்கு பிறந்தவர்? அமெரிக்கா, February 11 1847, அக்டோபர் 18 1931 இதாயிட்டார். நெக்ஸ்ட், டைனமோவை கண்டுபிடித்தவர் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. 1791 1867 வரை அவருடைய பீரியட். மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. தேங்க்யூ.